வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை. ஒரு அழகான குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம். அந்த குடும்பத்துக்கு வெளியூர்ல இருந்து தாத்தா வரார் பேத்திய பாக்குறதுக்கு. தாத்தாவும் பேத்தியும் ரொம்ப மகிழ்ச்சியான நாட்களை கடத்திட்டு இருக்காங்க. ஒரு நாள் பேத்தி 2 கைகள்லயும் ஆப்பிள் எடுத்துட்டு வரா. தாத்தா அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஆப்பிள் கொடுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. உடனே பேத்திக்கு முகமே மாறி போச்சு. 2 ஆப்பிள்களையும் உத்து பார்த்துட்டு, இருங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பிளை பாக்குறா. ஒரு கடி கடிக்கிறா. உடனே தாத்தா, கடிச்சிட்டியா? சரி பரவாயில்ல, அந்த ஆப்பிளை கொடு அப்படின்னு கேக்குறாரு. உடனே அந்த ஆப்பிளை பாக்குறா. ஒரு கடி கடிக்கிறா. தாத்தாவுக்கு முகமே மாறி போயிடுது. பரவாயில்லம்மா, நீனே சாப்பிடு, நான் சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சிரித்தபடியே மழுப்புறார். உடனே பேத்தி, தாத்தா, இந்த 2 ஆப்பிள்கள்ல எது சுவையான ஆப்பிள்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எப்படிமா தெரியும்? உனக்கு தான் தெரியும், நீ தானே கடிச்சு பார்த்த அப்படின்னு தாத்தா சொல்றார். உடனே பேத்தி, ஆமா தாத்தா, கடிச்சு பார்த்த உடனேதான் இது புளிப்பான ஆப்பிள், இது இனிப்பான ஆப்பிள்னு தெரிஞ்சது அப்படின்னு சொல்றா. இந்தாங்க, இனிப்பான ஆப்பிள் தான் நீங்க சாப்பிடணும், குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. தாத்தாவுக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே சொல்ல முடியல. இவளை போய் தவறா நினைச்சிட்டோமே அப்படின்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டார். அது மட்டும் இல்ல, ரொம்ப சந்தோஷமும் பட்டார். ஏன்னா தன் பேத்தி தன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கா அப்படின்றது அவருக்கு புரிஞ்சுது. எவ்வளவு பாசத்தோட அன்போட ஒரு சுவையான பழத்தை தான் தாத்தாவுக்கு கொடுக்கணும், ஒரு சிறந்த பரிசை தான் கொடுக்கணும்னு சொல்லி அவ தேர்ந்தெடுத்து கொடுத்தால அப்படின்னு நினைச்சு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார். அவளுடைய பாசத்தை நினைச்சு பூரிப்படைந்தார். இந்த கதை இங்க முடியுது. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? நம்ம என்னதான் கற்று தேர்ந்தவராக இருந்தாலும், நம்ம என்னதான் வயதில் மூத்தவராக இருந்தாலும், என்னதான் அனுபவத்தில் சிறந்தவராக இருந்தாலும், என்னதான் ஞானத்தில் பெரியவராக இருந்தாலும் சரி, யாரையும் பார்த்த மாத்திரத்துல அவங்களோட செயலை வைத்து கணித்து விடக்கூடாது, எடை போட்டு விடக்கூடாது. பார்த்தவனை கணிப்பதை விட கவனிப்பது சிறந்தது. கவனித்து பார்த்து பிறகுதான் நம்ம முடிவெடுக்கணும். நீங்க என்ன சொல்றீங்க?